So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்ம மார்ச் மந்தோட ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ரீடிங் வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் கைண்ட் ஆஃப் த பீப்பிள், பைசிஸ், கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ. ஸோ உங்களுக்குரிய ஒரு ரீடிங் தான் இந்த ரீடிங். ஸோ இதுல உங்களுக்கு வந்து கரியரோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அஸ் வெல் உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அஸ் வெல் ஓவராலோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல கவர் அப் ஆகும். ஸோ லெட்ஸ் see. ஸோ guys, நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். ஸோ guys, ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் என்னோட இன்னொரு யூடியூப் சேனலே இருக்கு, அதுல நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். சோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இன்னொரு யூடியூப் சேனலே இருக்கு, நீங்க போய் பாருங்க. இதுல நம்ம மேக்ஸிமம் ஜோடியாக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கவர் அப் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் இதுல வந்து லைக் டைம் ரீடிங்ஸ் தான் இருக்கும் இதுல. ஸோ அதில் நீங்கள் டைம்லெஸ்ஸாக பார்க்கலாம். ஸோ டைம்லெஸ்ங்கிறப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது மூலிமா ஒரு அலாட் ஒரு காஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் செய்யும். ஸோ லெட்ஸ் see ஃபார் த வாட்டர் எலிமெண்ட். Okay, so we get the 10 of Wands card, first card, and then we get the 9 of Cups, we get the Fool. Okay, and then the relationship we get the Jupiter, the action, nostalgia, memories. We get the flexibility for the career, we get the flexibility, and we get the vacation. Okay, so guys, like when it comes to the water element நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களோட மனசு வந்து காயப்பட்டிருக்க தான் செஞ்சுருக்கும். ஸோ நீங்கள் பாஸ்ட்ல நிறைய ட்ராமாஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயம் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஓவரால் உங்களோட லவ் லைஃப் அண்ட் கரியர் எல்லாத்துலேயுமே இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனில் தான் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல் டைப் ஆஃப் லைக் லவ்வாக இருக்கட்டும், ஒரு கரியர் சைடாக இருக்கட்டும், வாட் எவர் த ஹோல் லைஃபோட விஷயத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி லைக் தனியாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர்டன்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் நம்ம அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களோட அப்படியே லைக் ஒரு ஜீரோல எப்படி சொல்றது, ஒரு ஜீரோலேருந்து ஒரு ஹீரோ ஆகிற மாதிரி தான். ஸோ ஒரு 0 to 1 அந்த ஸ்கேல் மாதிரி தான் இருக்கு. பாஸ்ட்ல இந்த சில ட்ராமாஸ் இருந்திருக்கு, பாஸ்ட்ல இந்த சில விஷயம் இருந்திருக்கு, பட் ஸ்டில் நீங்க வந்து லைக் உங்களை நீங்க வந்து ரொம்பவே நீங்க வந்து நம்பிருக்கீங்க இந்த ஹார்ட் டைம்ஸா இருக்கட்டும். ஸோ இதுல நீங்க வந்து உங்க மேல நீங்க ரொம்பவே வந்து ஒரு சில நம்பிக்கை நீங்க வச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ உங்களோட மைண்ட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த விஷயம்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் அது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு மேபி ஒரு 9 to 10 விஷயம் நீங்க உங்க மைண்ட்ல கூட நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து ஒரு டிக் மார்க் போடுற மாதிரி தான் நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நான் செய்யணும், இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணணும், இது எல்லாமே நான் வந்து ஆசைப்படுறேன், இது எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஒரு சில விஷயத்த அப்படியே நீங்க வந்து என்னன்னா லைக் எல்லா விதத்துலயும் வந்துட்டு எப்படி ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டா அந்த லவ் லைஃப் அண்ட் கரியர் ஒரு பக்கம் ஷட் டவுன் ஆச்சோ, ஸோ அந்த லவ் லைஃப் அண்ட் கரியர் மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவ் வேலை நீங்க வந்து பாக்குறீங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸை கொண்டு வரதுக்குரிய என்ன ஒரு வழியோ அந்த சில வழிகளை நீங்க வந்து கண்டிப்பா அதுக்குரிய ஸ்டெப் நீங்க வந்து எடுக்கிறீங்க. ஸோ சில பேருக்கு வந்துட்டு நீங்க வந்து எப்படின்னா லைக் உங்களோட ஒரு சில பேரோட ட்ரூ இமேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்து நடிக்கிறீங்க. ஸோ ஏன்னா நீங்க ரொம்ப லைக் ஒரு அவைலபிளா நீங்க சம்டைம்ஸ் இருந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒரு இடத்துல அவங்க வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க, உங்களை ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க அப்படியே அந்த ரோலை வந்து அவங்களோட சைட்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே
ஒரு விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன், நான் திருப்பி ஏமாற நான் விரும்பல. ஸோ நான் அதை வந்து ஏமாறணும் நான் நினைக்கல. அப்படிங்கிறப்போ நான் மற்றவங்களோட பார்வைக்கு அவங்களுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி நான் இருந்துட்டு போறேன். பட் டீப் இன்டென்ஷன் நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கிடையாது. ஸோ வேற ஒரு வெர்ஷனாக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. ஸோ ஒரு பர்சன் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களை வந்து எப்படி குறைச்சி மதிப்பிடுறாங்களோ எதுனாலும் சரி, அவங்களுடைய கேரக்டர் என்னன்றதை நீங்க ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட வந்து பேசுறீங்களே தவிர்த்து மற்றபடி நீங்க அந்த கேரக்டராகவே மாற போறது கிடையாது. ஸோ அந்த இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டருக்கு நான் இப்படி நடிச்சாதான் எனக்கு அது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டர் மாதிரி நான் நடிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த கேரக்டரே நான் ஆகுறேன் அப்படின்றது கிடையாது. ஸோ ஓவரால் இங்க வந்து ஒரு டாக்டிக்ஸோட தான் நீங்க வந்து உங்களோட லைஃபை நீங்க ரன் பண்றீங்க. அது ஒரு பிசினஸோட விஷயமா இருக்கட்டும், உங்களோட என்டையர் லைஃப் அண்ட் கரியரோட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட் ஃபார்ச்சூன் அண்ட் குட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலாம். நிறைய ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து கெயின் அப் ஆக மாதிரி தான் இருக்கும். பட் இன் கேஸ் when comes to the relationship kind of a விஷயத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு ஒரு நியூ பர்சனோட லைஃப்ல என்டர் ஆகலாம். சில பேருக்கு வந்துட்டு ஸ்டில் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருந்திருக்காது. அந்த பர்சனுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரியே தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து லைக் இந்த மந்த்லயுமே உங்களுக்கு வந்து லைக் when comes to love அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு சோலோவா ஒரு சிங்கிளா தான் நீங்க வந்து இருக்கிறீங்க. அண்ட் தென் இப்போ என்னதான் இங்க சில பேருக்கான ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல பார்க்கும்போது ஒரு குட்டா தான் இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இங்க வந்து ரிலேஷன்ஷிப் குட்டா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் பேடா இருந்தாலும் சரி, ஓவரால் உங்களோட மைண்ட் செட்டா நீங்க வந்து கிளியரா வச்சுக்கிறீங்க. ஓவரால் உங்க மைண்ட் செட்டை ரொம்ப பாசிட்டிவ் வேல வச்சுக்கிறீங்க. ஓவரால் நீங்க வந்து என்ன எல்லா விதத்திலையும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சர்டன் கோல்ஸோட தான் நீங்க வந்து இருக்கிறீங்க. சில பேர் அந்த அச்சீவ்மெண்ட்ல ஒரு 1 or 2 விஷயம் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கலாம். அண்ட் அடுத்தடுத்த விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சில விஷயத்துல நீங்க வந்துட்டு லைக் என்னன்னா, நான் இப்போ ஒரு விஷயம் நான் பண்றேன், எனக்கு ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதுல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் வேணாம், நான் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்டல் வேண்டாம். சில விஷயத்துல வந்துட்டு நீங்க வந்து எப்படின்னா லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் நீங்க போகணும். சில விஷயத்துல இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரு தன்மாங்க தேவை. இப்ப எப்படி ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது இவனோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும், அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நான் பேச போறேன், அதோட அவ்வளவுதான், மற்றபடி அந்த கேரக்டர் நான் மாற போறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அது ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிசினஸ் கைண்ட் ஆஃப் விஷயத்துலயுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மைண்ட் செட் இருக்கு. அப்படிங்கிறப்போ இது இப்படிதான் பண்ணுவேன், இது இப்படிதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த இடத்துக்கு நான் என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சிருக்க சர்டன் கோல்ஸுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கீ பாயிண்ட் தேவை. ஒவ்வொரு இடத்துக்குமே இந்த மாதிரி பண்ணா இது எனக்கு கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி பண்ணா இது எனக்கு சூட்டபிளா இருக்கும், இதுல நான் பண்ணேன்னா இதுல நான் அச்சீவ் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டைனாமிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைனாமிக்ஸை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அது உங்களோட கரியர்லயுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் சில பேருக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு சில லைக் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் நீங்க வெக்கேஷன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க வந்து போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் ஓவரால் நீங்க வந்து உங்களோட லவ்ட் ஒன்ஸ் இல்லைன்னா உங்களோட டைமை வந்து நீங்க கொஞ்சம் உங்களுக்காக நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ மேபி உங்களோட ஃபேமிலிஸ் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வந்து ஒரு டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆல் சில பேர் வந்து சோலோ டிராவல் அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணலாம். ஸோ ஓவரால் நீங்க கொஞ்சம் உங்களோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபையும் தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. வெக்கேஷன் அப்படிங்கிறப்ப இட்ஸ் நாட் ஓன்லி நம்ம டிராவல் மட்டும் சொல்ல முடியாது. ஓவரால் உங்களோட லைஃப்லயுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட டயத்தை நீங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துல நீங்க அதை கொண்டு போறீங்க. அண்ட் அதனால நீங்க வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம். அந்த மூமெண்ட்டை நீங்க ஒரு ஹெல்தியா நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம், ஒரு ஹாப்பினஸா, ஒரு ஹெல்தியா, ஒரு ஃப்ரீடமா நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ ஓவரால் இதுல வந்து கரியர் சைட்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயினா ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜ் வந்திருக்கு. நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டைனாமிக்ஸ் தேவைப்படும். அந்த டைனாமிக்ஸ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்தந்த டைனாமிக்ஸ்ல நீங்க கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல ஒரே டைனாமிக் தான் எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அது பாசிபிலிட்டி இல்லை. அதுல எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பர்சன் கிட்ட நான் எப்படி மாறுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்துக்காக நான் எப்படி நான் மாத்திக்கிறேன் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கு. இதனால உங்களுக்கு வந்து டவுன் ஸ்கேல்லாம் வரப்போது கிடையாது, ஒரு பெனிஃபிட் தான் இருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட் என்னவோ அதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் நீங்க அதுல கொஞ்சம் வந்து லைக் காஷனா நீங்க அதில் நீங்க பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்ல ஒரு growth கண்டிப்பா கிடைக்கும். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஹியர். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see for the water element. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை
இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட்டை என்னோட 2 யூடியூப் சேனலுக்குமே நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் மெயினாக வந்து ஜோடியாக் சைனை பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ப்ரிடிக்ஷனாக ரீடிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். டைம்லெஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு என்னோட லைக் இன்னொரு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அதில் மேக்ஸிமம் டைம்லெஸ்ஸான ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து டைம்லெஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது மூலியமா ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லேயே நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் இட். அண்ட் லைக் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்கமிங் வீடியோஸ். யூ கைஸ் தி நெக்ஸ்ட். அண்ட் லவ் யூ ஆல். டேக் கேர். பை பை.